வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டோர். சார், உங்களை அறிமுகப்படுத்திங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க, ஒரு ஸ்டால் போட்டிருக்கீங்க. இந்த ஸ்டாலை பற்றி இது தெளிவாக விளக்கமாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல முடியுங்களா? சார் என் பேர் எக்ஸ்பெரி சிங்க. கேரின் எலிவேட்டர். சரிங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சரிங்க. நாங்கள் ஒரு 20 வருஷமாக அந்த ஃபீல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓன் மேனுஃபேக்சரிங்கில் லிஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் எல்லா கம்பெனிஸுக்கும். சரிங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து இப்போ இந்த கேரின் இந்த பிராண்டில் வந்து 2 இயர்ஸாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இதை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுங்களா? அது கொஞ்சம் இப்போ இருக்க டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் லிஃப்ட் மேக்ஸிமம் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், ஹோம் பர்பஸே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இப்போ லிஃப்ட்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இது ஹைட்ராலிக்கில் வந்து ஹோம் லிஃப்ட் பிட்டு வந்து 1 ஃபீட் ஹைட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஓவர் ஹைட்டும் கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம். எம்ஆர்எல் அந்த மாதிரி மாடல்லையும் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. நிறைய வெரைட்டிஸ் நிறைய மாடல் இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் குவாலிட்டி இல்லாமல் கமர்ஷியலாகவும் பண்ணிட்டு இருக்கோம். கமர்ஷியலும் பண்ணிட்டு இருக்கோம். கமர்ஷியல் ஹாஸ்பிட்டல்ஸ், மற்ற எல்லா கூட்ஸ் 5 டன் வரைக்கும் கெப்பாசிட்டி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க. இப்போ ஹோமுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு 5 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்கு நம்ம பண்ற மாதிரி இருந்தா எந்த மாதிரி பட்ஜெட்ல எப்படி பண்ண முடியும்? ஹோம்ல வந்து நீங்க வந்து எத்தனை அபார்ட்மெண்ட், எத்தனை ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சரிங்க உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் பட்ஜெட் இருக்கு. எம்எஸ் அது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கும். இல்ல எஸ்எஸ் போனீங்கன்னா இதா இருக்கும். எஸ்எஸ் ரேட் அதிகம் இல்லையா? ஆமா, எஸ்எஸ் அதிகமா இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து எஸ்எஸ் தான் நல்லா இருக்கும். ஏன்னா லைஃப் இருக்கும். அது பெயிண்ட் அடிக்கணும், அந்த மாதிரி ப்ராசஸ் மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்க. இதுல ஒன்ஸ் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே லைஃப் லாங் போயிட்டு இருக்கும். சரிங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் சேஃப்டி பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இது பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி பாத்தீங்கன்னா மிசிபிசி அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இது வந்து 0.5லேருந்து 4 மீட்டரு வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகிருக்கும். ஆமாம். சரிங்க. இந்த சேஃப்டி ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீப்பாக இருக்கும். சரிங்க. எவ்வளோ ஒரு எமர்ஜென்சியில் வந்து ரோப்பு கட்டாயி அந்த மாதிரி ஆனாலும் உடனே வந்து லாக் ஆகிக்கும். சேஃப்டி பர்பஸ்க்காக ஒன்லி நம்ம இதை யூஸ் பண்றோம். மெக்கானிக்கல் சேஃப்டி இது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. இது மாதிரி லிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வகையான சேஃப்டி இருக்கு. சரிங்க. அந்த மாதிரி சேஃப்டி வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆகும். மெயின் நம்ம சேஃப்டி பர்பஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆமா. சரிங்க. சென்சார் அந்த மாதிரி இருக்கு. சரிங்க. இது சிஓபி மாடல். இது நிறைய வெரைட்டிஸ் மாடல் இருக்கு. சரிங்க. இந்த மாடல்ல நம்ம வந்து இப்போ வந்து சும்மா சாம்பிள் எடுத்துட்டு தான். ஆமா. இதுல வந்து எல்இடி ஸ்கிரீன் இருக்கு, டச் ஸ்கிரீன் இருக்கு, பட்டன் சிஸ்டம். இது வந்து நார்மல் பட்டன் சிஸ்டம். சரி. நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சரி. ஃபால் சீலிங்கும் அது மாதிரி. இது வந்து மேல ஃபால் சீலிங். ஆமா, மேல ஃபால் சீலிங். ஓகே. டிசைனர் என்ன டிசைன் பண்ணலாம். சரிங்க. ஒரு மாடல் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. இதுல வந்து எந்த மாடல்ஸ் எல்லாம் பண்ணலாம், நிறைய மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேல ஃபேன்லாம் கூட ஃபேன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ப்ளோயர் ஃபேன் இருக்கு, ரவுண்ட் ஃபேன் இருக்கு, அந்த மாதிரி பண்ணி தரீங்க. நமக்கு என்ன பர்பஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி நாங்க அதுக்கு கஸ்டமர் நாங்க சூஸ்க்கு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. நம்ம பண்றது நம்மளுடைய ஓன் விஷ் தான். ஓன் வந்து மத்த கம்பெனிஸ்ல வந்து அவங்க பண்றது தான் நீங்க வந்து. ஆமா. எங்கள்கிட்ட உள்ள இது பாத்தீங்கன்னா சரிங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நாங்க வந்து நிறைவேற்றுறது தான் எங்களோட கடமை. ஓகே. அதனால ஒவ்வொன்றிலையும் நாங்க வந்து எப்படி வேணும் என்ன வேணும் எல்லாத்துலயும் நாங்க கேட்டுட்டு சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி அந்த மாதிரி இது பண்ணி உங்க கஸ்டமருக்கு என்ன மாதிரி தேவையோ பட்ஜெட்ல இருந்து சரி எல்லாத்தையும் நம்ம வந்து அதனால கஸ்டமைசேஷன் நமக்கு என்ன தேவையோ எப்படி பிடிச்ச மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. சரிங்க. உள்ள அது பார்க்கலாங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. இது பட்டன் சிஸ்டம். தான் இது. நார்மல் லிஃப்ட் தான். நார்மல் தான். ஓ, ஆட்டோ டோர். சரிங்க. சென்சார் வரும். சரி. சென்சார் வந்துச்சுனா வந்து நீங்க வந்து கை வச்சீங்கன்னா டக்குன்னு நின்னுக்கும். அந்த மாதிரி சிஸ்டம். சரிங்க. சிஸ்டம் இருக்கு. சார் பின்னாடி டிசைன் இருக்கு பாருங்க. சரி. இதெல்லாம் வந்து டிசைன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஓனா பண்ண டிசைன்ஸ். சரிங்க. யார் கேக்குறாங்களோ அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் சென்னையில நாங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இது வந்து சர்ச்சில் போட்டுருக்கோம். சர்ச்சில் இது கோல்டன் கலர்ல இருக்கு. ஆமா, சர்ச்சில் இருக்கு. சரிங்க. நிறைய கஸ்டமைசேஷனா நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. ப்ராடக்ட் பார்த்தா தெரியுது. நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஃபேக்டரி குள்ளல இருக்கு. ஃபேக்டரியில பண்ணிருக்கோம் சார். சரிங்க. ஃபேக்டரியில பண்ணிருக்கீங்க. இது எத்தனை மெம்பர்ஸ் வந்து இதுல எவ்வளவு கேஜிஸ் வரைக்கும் இதுல நிக்கலாம்? 13 பேர் வரைக்கும் போலாம். 13 பேர் வரைக்கும் போலாம். சரிங்க.
பெரிய லிஃப்ட்டும் நம்ம கமர்ஷியலுக்காக பண்றீங்க. பாத்தீங்கன்னா ஒரு 10,000 லிஃப்ட் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். ஓ மேனுஃபேக்சரிங். ஓகே. நிறைய கம்பெனிஸ் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், நெல்லூர் எல்லா கம்பெனிஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படிங்க ஆல் ஓவர் இந்தியாவா இல்ல தமிழ்நாடு மட்டுமா? தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓ அதர் கண்ட்ரீஸும் போயிட்டு இருக்கீங்க. கம்பெனிஸ்க்கு வந்து மத்த கம்பெனிஸ் மூலமா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஓ மாலத்தீவு போயிட்டு இருக்கு. சரிங்க. ஒர்க் போயிட்டு இருக்கு. சரிங்க. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல வந்து ஒரு 50 லிஃப்ட் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அடுத்து வந்து சோழிங்கநல்லூர் துறைப்பக்கத்துல வந்து ஒரு துறைப்பக்கம் 20 லிஃப்ட் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். சரி. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 26 லிஃப்ட் போயிட்டு இருக்கு. பக்கத்துலயே போயிட்டு. சரிங்க. ஓகே. இதை தவிர வேற ஸ்பெஷல் என்ன கஸ்டமைசேஷன் நம்ம தேவை, அதாவது கஸ்டமருடைய தேவை என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி ஹைட்ராலிக்கா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஹைட்ராலிக் வேணுமா, எம்ஆர் வேணுமா, ட்ராக்ஷன் வேணுமா, இல்ல என்ன மாதிரி தேவை அவங்களுக்கு பார்த்து. சரி. அது மாதிரி இப்போ எங்களுக்கு ஒரு 3 ஃபீட், அதாவது 3 ஃப்ளோர் இருக்கு. அந்த ஃப்ளோருக்குள்ள நம்ம பண்ற மாதிரி இருந்தா என்ன பட்ஜெட்டுக்குள்ள நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க? பேசிக்கா பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து 6 lakhsல இருந்து ஆரம்பிக்கும். ஓ 6 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேல கஸ்டமர் நீட பொறுத்து. சரிங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, வெரி குட் ப்ராடக்ட். டொமஸ்டிக்காவும் பண்றீங்க, கமர்ஷியலாவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹோம்லெட் பண்ணிருக்கீங்க. 3 வகை. சரிங்க. ஹைட்ராலிக்கு, எம்ஆர்எல். சரி, இதை பத்தி எனக்கு தெரியல. பாக்குற வியூவர்ஸ்க்கு தெரியும். ஹைட்ராலிக்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் சிலிண்டர் வச்சுட்டு ஆயில் டேங்க் அதெல்லாம் வச்சு கீழே வச்சு அந்த மாதிரி சிஸ்டத்துலயும் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி. சரிங்க. சரிங்க. ட்ராக்ஷனுங்கிறது மிஷின் ரூம் ப்ரொவைஸ் வேணும். மோட்டர் வந்து கியர்டு. ஓ கியர்டு மோட்டர் பிளஸ் கியர்டு. சரிங்க. எம்ஆர்எல்க்கு வந்து கியர் வராது. கியர்லெஸ் இல்லாம மோட்டர் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். சரி. மோட்டர்ல வந்து மேக்னெட்டிக் பிரேக். ஓ மேக்னெட்டிக் பிரேக் வந்து மேக்னெட்டிக்கா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி 3 வகையான இது பண்ணிட்டு இருக்கீங்க. இது லேத் ஒர்க்குங்களா? ஆமா சார், லேத் ஒர்க் சார். லேத் ஒர்க்குனுடைய வீல். இது ஒரு வீல் பிரைவேட் வீல்ம்பாங்க. லிஃப்ட்டுக்கு போற பிரைவேட் வீல். ஓ லிஃப்ட்டுக்கு போற பிரைவேட் வீல் இது. இது வந்து லேசர்ல பண்றது. இது லேசர் கட்டிங். லேசர் கட்டிங் கொடுத்து பண்றது. சரிங்க. இதுங்க இது ஷூ சார். லிஃப்ட்டுக்கு வர சைடுல ஒரு ஷூ. ஓ அதுக்கா? இது கேஸ்டிங்ல பண்ணி நாங்க ரெடி பண்ணி தரோம். ஓகே. இது பிரேக்கா? பிரேக் ஷேக்ல ஷூ ஸ்மூத்தா போறதுக்கு. ஓகே. ரொம்ப ஆடாம போகாது, கிரிப்பா பிடிக்கிறதுக்கு. சரிங்க. இது ஹை போல்ட் ரோப்பை தாங்கிறதுக்கு. ஓ லிஃப்ட் ஏறி இறங்குறதுக்கு. சரிங்க. இது வந்து இந்த ரோப் வந்து இதுக்கு வரும். இந்த போல்ட் ரோப் அது பண்றதுக்கு. இதுக்கு பண்றது. சரிங்க. இது வந்து மேக்ஸிமம் கூட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரிங்க. இந்த ஃபேக்டரிலாம் பண்றாங்க. ஆமா, அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. சரி. இது வீட்டுக்கு யூஸ் பண்றது. வீட்டு யூஸ்க்கு இது பண்ணிக்கலாம். இப்போ எம்ஆர்எல் சொன்னல, ஆமா, அந்த மாதிரி லிஃப்ட் இது யூஸ் பண்றது. சரிங்க. இது சைடுல ஒரு பிராக்கெட். ஓ இந்த ரயில் நிக்குதுல, ஆமா, அதுக்குள்ள பிராக்கெட். சரிங்க. ஓகே. இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் எங்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி. பார்க்குற வியூவர்ஸ்க்கும் அதை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்க. உங்களுடைய இப்போ இது மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். உங்களை வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.